கர்நாடகாவின் புகழ்பெற்ற டுபாரை யானை முகாமில் நடந்த ஒரு சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. வழக்கம் போல சுற்றுலா பயணிகள் யானைகளை குளிப்பதை ரசித்துக் கொண்டிருந்தனர். குழந்தைகள் சிரித்துக் கொண்டிருந்தனர். மக்கள் வீடியோ எடுத்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் அடுத்த சில நொடிகளில் அந்த சந்தோஷமான சூழ்நிலை முழுவதும் மாறிப்போயிற்று. பல வருடங்களாக பழக்கப்பட்ட 2 யானைகள் திடீரென ஆக்ரோஷமாக மோதிக்கொள்ள ஆரம்பித்தன. பாகன்கள் அவற்றை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயன்றார்கள். ஆனால் அந்த கோபம் குறையவே இல்லை. அப்போது கஞ்சன் என்ற யானை மார்த்தாண்டா மீது வேகமாக பாய்ந்தது. மிகப்பெரிய சத்தத்துடன் மோதிய அந்த யானைகள் சில நொடிகளில் சமநிலை இழந்தன. அருகில் நின்று அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 33 வயது துளசி எதிர்பாராத விதமாக அந்த யானையின் கீழ் சிக்கிக் கொண்டார். அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் கத்தினார்கள். ஆனால் எல்லாமே சில நொடிகளில் முடிந்துவிட்டது. மகிழ்ச்சியாக தொடங்கிய ஒரு சுற்றுலா சோகமான நினைவாக மாறிவிட்டது. இந்த சம்பவம் விலங்குகள் எவ்வளவு பழக்கப்பட்டிருந்தாலும் அவை இன்னும் கணிக்க முடியாத சக்தி கொண்டவை என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது. ஆனால் உயிரிழந்த பிறகும் துளசி இன்னும் இருவரின் கண்களில் இந்த உலகத்தை பார்க்கிறார். ஏனெனில் அவரது கண்களை அவரது கணவர் தானமாக வழங்கியுள்ளார்.